முறுக்கு சுத்துறது நிறைய பேர் மறந்தே போயிட்டோம். சிறு பிள்ளைகளா இருக்கும் போது எங்க வீட்டுல அந்த பழைய பிரிட்டானியா டப்பா வாங்கிட்டு வந்து கடையில அதுல முறுக்கு சுத்தி அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த முறுக்கு 4 முறுக்கு 2 முறுக்கு எடுத்து அதை சாப்பிடுவோம். அந்த முறுக்கு அதிகமா சாப்பிட்டா மீறி மீறி நிறைய சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிறை தொந்தரவு பண்ணலாம், எண்ணெய் பலகாரங்கிறதுனால. ஆனா எங்க பாட்டி முறுக்கு சுடும்போது ஒரு மோனோசோடியம் குளூட்டமேட், பொட்டாசியம் நைட்ரேட், இல்லைன்னா அதுல வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் அப்படியா போட்டு சுட்டாங்க. அது வெறும் முறுக்கு. அதுல அதிகபட்சம் எண்ணெய் மட்டும்தான் ரொம்ப அதிகமான கெடுதல் வரும். ஆனா இன்னைக்கு கடையில விற்கிற ஒரு லேஸ் சிப்ஸ் எடுத்து பாருங்க, இல்லைன்னா அது கடையில விற்கக்கூடிய எத்தனையோ சாக்லேட் எடுத்து பாருங்க, அவை எல்லாத்துக்குள்ளேயும் ரசாயன கலப்புகள் அவ்வளவு இருக்கும். தேவையில்லை. அது நல்லதா கெட்டதா பல ஆய்வுகள் பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் தெரியாமையா சார் மார்க்கெட்ல வருது அப்படின்னு சில பேர் கேட்பான். அது நல்லதா கெட்டதா ஆய்வுக்கு உட்பட்டதா பல நாடுகள்ல இருக்காங்கிறதுலாம் எனக்கு ரெண்டாவது. முதல்ல நமக்கு தேவையா, நமக்கு அவசியமா? அது சாப்பிடலைன்னா கை கொஞ்சம் கோணிக்கும்னா வாங்கிக்கலாம். நமக்கு அவசியம் இல்லாத விஷயம் அமிர்தமா இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. சோ அப்படியான குப்பை தின்பண்டங்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள் நண்பர்கள்.